ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. ஒரே மாவு பிசைஞ்சு 3 விதமான ஃப்ளேவரில் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டோனட் செய்கிறதுக்கு முட்டை, சாக்லேட்லாம் தேவைப்படாது. சாக்லேட் இல்லாமையே கிளேசஸும் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. Samayal சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீதம் இருக்கிற எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. ஏன் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்குறோன்னா அப்போ தான் இது நல்லா ஃபர்மெண்டடாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் டோனட். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த டோனட் செய்கிறதுக்கு முட்டை எல்லாம் தேவை இருக்காது. முட்டை இல்லாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 50 கிராம் அளவு பட்டர் சேர்க்குறோங்க. அந்த பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாஃப்டாக இருக்கணும். அந்த பட்டரை ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போது 1/2 கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா நம்ம இந்த அதோட 1/2 கப் அளவு பாலும் சேர்த்துக்கோங்க. இந்த டோனட் மாவு கொஞ்சம் ஈரத்தன்மையோட தான் இருக்கும். அப்போ தான் அது நல்லா ஃப்ளஃபினஸ் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா மாவு ரொம்ப ஈரமாகவே இருக்குது, அதனால் நம்ம மாவு சேர்த்துக்கலான்னு சேர்த்துறாதீங்க. அந்த ஈரத்தன்மை தான் அதோட மெயினான சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு காரணமே. இந்த மாதிரி ஒட்ட தான் செய்யும். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மடக்கி விடணும். மாவுலாம் எதுவும் சேர்க்கவே கூடாது. நீங்கள் நல்லா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கையில் ஒட்டுறது ஸ்டாப் ஆயிரும். இப்போது நம்ம மாவு கலக்கணும் இல்லையா, அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த பவுல் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. ஏன் நம்ம எண்ணெய் தேய்க்கிறோன்னா அந்த மாவு நல்லா உப்பி வரும்போது பவுலில் ஒட்டாமல் அழகாக தானாக வந்துடும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிங்க பாருங்கள். இந்த மாதிரி பந்து மாதிரி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த எண்ணெயிலே லைட்டாக புரட்டி விடுங்க. புரட்டி விட்டு இதை ஒரு 3 மணி நேரம் ஒரு டவல் இல்லைன்னா தட்டை போட்டு மூடி நல்லா சூடான இடத்துல வச்சுருங்க. இப்போ குளிர் சீசன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஆகும். ஏன்னா இந்த மாவு நல்லா டபுள் மடங்கு பெருசாக ஆகணும். அப்போது தான் இந்த டோனட்ஸ் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராகவும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள், எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா சவுதியில் இங்கே ரொம்பவும் வெயில் இருக்கும். இப்போ 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இப்போ ஒரு வீட்டில் சப்பாத்தி கட்டா இருந்துச்சுன்னா அதில் நல்லா இந்த மாதிரி மாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போது பவுல்லேருந்து அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. அது உள்ளே இருக்கிற ஏர் ரொம்பவும் வெளில போகக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிற வரைக்கும் நீங்கள் லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இப்படி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக உடனே மாவு போகுதுன்னு. ஏன்னா நல்லா இந்த மாவு சாஃப்டாக இருக்கும். ரொம்பவும் மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும். இப்போது இந்த மாதிரி குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லைன்னா டம்ளரில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு சென்டர் ஹோலுக்கு நம்ம கேக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணும்போது நாசில்ஸ் கொடுப்பாங்க, டிசைனாக. அந்த நாசிலை வச்சு நான் சென்டரில் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த கட் பண்ணி எடுத்த மாவுலலாம் மிந்து இருந்ததில்ல, அதையும் நம்ம திருப்பியும் பிசைஞ்சு நம்ம இதே மாதிரி டோனட்டை போட்டுக்கலாம். இந்த மாவு எதுவும் வேஸ்ட் ஆகாது. அந்த சென்டரில் இருக்கிற குட்டி பாலையும் கூட நம்ம மஞ்சின்ஸாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி நான்
ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எல்லா டோனட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம டோனட்டை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் லைட்டாக தான் சூடாக இருக்குது. அப்போது தான் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து வரும். ஸ்டவ்வை ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட டோனட் நல்லா ஃப்ரை ஆகி மேலே ஃப்ளோட் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா லைட் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடை நம்ம இந்த மாதிரி டூத்பிக் இல்லைனா கரண்டியால் கூட நீங்கள் திருப்பி விடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மேலே மிதக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு பாருங்கள். அது மிதக்கிற வரைக்கும் நம்ம அந்த டோனட்டை டச் கூட பண்ணக்கூடாது. நல்லா அது மிதந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இதே மாதிரி நான் 2 டோனட்டை நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற டோனட்டையும் நான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் இந்த டோனட் மாவை வச்சே நான் 3 ஃப்ளேவரில் டோனட் செஞ்சுருக்கேன். இப்போ நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அந்த பவுடர் சுகரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். பாருங்கள், இதுதான் நம்மளோட கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட டோனட் கிளேஸ் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோனட்டை இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு டேஸ்டான டோனட். இன்னொன்று சாக்லேட் ஃப்ளேவர் வரதுக்காக, குழந்தைங்கனாலே சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து அதே கிளேஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சாக்லேட் கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இல்லைனா நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட இந்த மேலே நம்ம டோனட் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக சாக்லேட் மாதிரியே இருக்கும். ரொம்பவும் டேஸ்டியாக நம்மளோட 2 விதமான கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த சாக்லேட் கிளேஸே நம்ம டெக்கரேஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அந்த ஒயிட் கிளேஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நல்லா ட்ராப்பாக நம்ம ஃபோக்கை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அட்ராக்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி இந்த சின்னதாக சென்டரில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதையும் நான் ஃப்ரை பண்ணி கிளேஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம ரவுண்டாக கட் பண்ணது நான் சைட்லலாம் நம்ம வேஸ்டேஜாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் சுகர் பவுடரில் சினிமன் பவுடர், பட்டை பவுடரும் 1/4 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மெக்டோனல்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளேவரில் கூட உங்களுக்கு டோனட் கொடுப்பாங்க. பாருங்கள், நம்ம ஒரே மாவு பிசைஞ்சு 3 விதமான டோனட் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கில் கமெண்டில் கொடுங்க. மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.